2027 பேட்சுக்கான வெப்பன்ஸை நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். தமிழ்லயே எல்லாருமே பேட்சஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஆன்லைன் பேட்சஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். பட் பேட்சையும் அஃபோர்டபுளா கொடுத்து அது கூட சேர்த்து இல்லாத புக்ஸையும் கொடுக்குற இவ்வளோ புக்ஸ் இருக்குல்ல, ஸோ இல்லாத புக்ஸையும் கொடுக்குற ஒரே ஒரு இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பிரைனிமெடிக்கா மட்டும்தான் இருக்கும். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ரியாஸ். வெல்கம் பேக் டு பிரைனிமெடிக் நீட் தமிழ். இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவா இருக்க போது. இது லாஸ்ட் டைமே ஒரு வாட்டி நான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வாட்டியும் பண்ண போறோம். நம்மளுக்கு ஒரு பெரிய பண்டில் வந்திருக்கு. இது என்ன பண்டில்னு தெரியுது உங்க எல்லாருக்குமே, முன்னாடி பார்த்தாலே தெரியும். இது ஒரு புக்கோட பண்டில். நமக்கு எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. ஸோ தமிழ்லயே எல்லாருமே பேட்சஸ் லான்ச் பண்ணுவாங்க. ஆன்லைன் பேட்சஸ் இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும். பட் பேட்சையும் அஃபோர்டபுளா கொடுத்து அது கூட சேர்த்து மொத்த அஃபோர்டபுள் பேட்ச்ல இல்லாத புக்ஸையும் கொடுக்குற இவ்வளோ புக்ஸ் இருக்குல்ல, ஸோ இல்லாத புக்ஸையும் கொடுக்குற ஒரே ஒரு இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பிரைனிமெடிக்கா மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட நீட் 2027 பேட்சுக்கான வெப்பன்ஸை நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வெப்பன்ஸ்ன்றதுனால பிளான்ஸை கொஞ்சம் தவிர்த்தாலும் எரிஞ்சிட போகுது. அதனால கொஞ்சம் பிளான்ட் எடுத்து நான் கீழே வச்சிடுறேன். ஸோ தட் என்னோட மூஞ்சி கொஞ்சம் நல்லா தெரியும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இங்கே பாருங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட ஏஜே சார் கிட்ட இருந்து நான் சொல்லி அங்கேருந்து லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஓன் மெட்டீரியலும் லான்ச் பண்ணல, கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணலாம். ஓகே, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கட்டுறீங்களோ அதை பொறுத்து தான். சப்போஸ் இன்னும் யாராச்சும் லைக் பண்ணல இந்த வீடியோவை, ஷேர் பண்ணல இந்த வீடியோவை அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைன் போகலாம். இன்னும் இங்கே பாருங்கள், இது ஓப்பன் கூட நம்ம பண்ணல. ஓப்பன் பண்ணாத காரணத்தினால் நம்ம இது கொஞ்சம் ஓகே எடுத்துடலாம் இதை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட பேட்சோட ப்ரைஸஸ் உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த பேட்சில் மெயினாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிய வேண்டியது என்னன்னா பேசிக், ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரி நம்மளோட பேட்ச் இருக்குது. ஸோ பேசிக், ப்ரோ மேக்ஸ் இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம எந்த பேசிஸ்லையும் பிரிக்கல, ஜஸ்ட் புக்ஸோட பேசிஸ்ல மட்டும்தான் பிரிச்சிருக்கோம். எல்லாருக்குமே மென்டர்ஷிப் கிடைச்சிரும், எல்லாருக்குமே பேட்ச் கிடைச்சிரும், எல்லாருக்குமே டெஸ்ட் கிடைச்சிரும், எல்லாருக்குமே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கிடைச்சிட போகுது. பட் இதில் பேசிக் அப்படின்ற அந்த பிளான்ல கிடைக்கிற புக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரோ பிளான்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ப்ரோ மேக்ஸ்ல இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பேசிக்ல என்னென்ன கிடைக்கும்னா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான்ல உங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா இங்க பாருங்க, நம்மளோட என்சிஆர்டி வேர்டு டு வேர்டு. நான் உங்களுக்கு இந்த புக்கை ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கேமரா ஆங்கிள்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு, அதனால தான் ஆஸ் ஆஃப் நோ நான் அப்படியே காட்டுறேன். ஓகே, ஸோ என்சிஆர்டி வேர்ட் டு வேர்டு பயாலஜி. ஸோ பயாலஜியோட கொஷின் பேங்க் இதில் வந்து அரௌண்ட் 6000க்கும் மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்கு. ஜஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். இதில் அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஷின்ஸ், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ், எல்லாமே என்சிஆர்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே லைன் டு லைன் அப்படியே எடுத்திருப்பாங்க. நாங்க ஆல்ரெடி நிறைய பசங்களுக்கு லாஸ்ட் இயர் அரௌண்ட் 1000க்கும் மேல இந்த புக்ஸ் எல்லாம் செல் ஆச்சு. அவ்வளோ பசங்க வந்து இந்த புக்ஸை வாங்கியிருந்தாங்க ஜஸ்ட் பிகாஸ் புக்ஸோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது மோஸ்ட் செல்லிங்கான ஒரு புக் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் பிளான்ல கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த புக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேங்க். இதுல 2000க்கும் மேல கொஸ்டின்ஸ் இருக்கு. அசர்ஷன் ரீசன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ எல்லா கொஸ்டின்ஸுமே இதுல இருக்கும். சரி, இது என்சிஆர்டி வேர்ட் டு வேர்டோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி புக். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இன்னொரு புக் உங்களுக்கு கிடைச்சிரும். இதுலயும் 2000க்கும் மேல கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இது உங்களுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கான புக்கு. இந்த புக்லயும் அதே மாதிரி உங்களுக்கு 2000க்கும் மேல கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுலயும் சேம் வெரைட்டியா தாக்கி இருக்காங்க கொஸ்டின்ஸை போட்டு. நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். ஓகே, லாஸ்டா வந்தாரு விநாயக் அப்படின்னு சொல்லி, லாஸ்டா எவ்வளவு பெரிய புக்கு பாருங்க. இங்க பாருங்க, திக்னஸே இவ்வளோ இருக்கு. இது வந்து பிசிக்ஸோட என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் 4000க்கும் மேல கொஸ்டின்ஸ். நீங்க இந்த புக்கையே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே மேக்ஸிமம் பிசிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிடலாம். ஸோ இதை வந்து மொத்தமா நீங்க முடிக்கணும். சரி, என்னடா 5 புக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5 புக்கு கொடுத்தே வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு பேட்ச் ப்ரைஸ் 30,000 40,000 வச்சிருவாங்க. நோ, கிடையாது. இன்னும் வந்து நம்ம வரல. ஓகே, நான் பேட்ச் ப்ரைஸும் சொல்றேன், புக் ப்ரைஸும் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன். இது பேசிக் பிளான்ல இந்த 5 புக்கு கூட உங்களுக்கு இன்னொரு 3 புக்கு கிடைக்கும். என்ன 3 புக்குனா இங்க இருக்கு பாத்தீங்களா, என்சிஆர்டி நிச்சோட். ஸோ நிறைய பேருக்கு இந்த என்சிஆர்டியை படிக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் இந்த என்சிஆர்டி நிச்சோடு புக்கை வச்சிருக்கிறது. இந்த நிச்சோடு புக்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிளிஃபைடா என்சிஆர்டியை அப்படியே மொத்தமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு லைனையும்
ஃப்ளோ சார்ட்ஸாவோ இல்லை நிமோனிக்ஸாவோ இல்லை எக்ஸாம்பிள்ஸ் பாக்ஸாக போட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிளாக என்சிஆர்டியை கொடுத்துருப்பாங்க. இதில் உனக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கெமிஸ்ட்ரியோட என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் எல்லா லெசனுமே. ஏன்னா இவ்வளோ மெலிசா இருக்குன்னு பார்க்காத, இது ஃபுல்லாகவே என்சிஆர்டியோட எக்ஸ்ட்ராக்ட். இது நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் இருக்கும். கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா நம்மளோட பயாலஜி, அதுக்கப்புறமா பிசிக்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு. பிசிக்ஸ் கூட அவ்வளோ தரமா இருக்கும் இந்த புக்கு. ஃபார்முலா ரிவிஷன்லாம் இதுலேயே பண்ணிட்டு போயிடலாம். நீங்க தனியாலாம் எதுவுமே படிக்கவே வேண்டாம். ஓகேவா? மோஸ்ட்லி இதுல இருக்கிறதே நீங்க வந்து படிச்சாலே என்சிஆர்டில இருக்கிற எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். இதுல எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் கூட நிறைய கொடுத்துருப்பாங்க. நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என்சிஆர்டில இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த 5 புக்குமே உங்களுக்கு பேசிக் பிளான்ல வந்துடும். சரியா? 5 நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், 8 புக்கு. ஸோ கீழே இருக்கிற என்சிஆர்டி வேர்ட் டு வேர்ட் 5 புக்கு, அப்புறமா வந்து உங்களுக்கு 3 புக்கு வந்து இந்த நிச்சோடு. ஸோ மொத்தமாக 8 புக்கு. இதோட எம்ஆர்பி பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,990. லாஸ்ட் இயர் ஆக்சுவலி பிரைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இந்த புக்ஸ் எல்லாத்துக்குமே. பட் இந்த வருஷம் எல்லா புக்ஸ்லையுமே வந்து அரௌண்ட் 200-300 ருபீஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எம்ஆர்பி பிரைஸ். பட் இருந்தாலும் நான் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுதோ அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து லான்ச் பண்ணியிருக்கேன். சரி ஓகேவா? நீங்கள் புக்கு வந்து பேசிக் பிளான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6,992 ருபீஸ், 6,992 ரூபாய். சரியா? பட் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஷிப் காஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுவோம். பேட்ச் பிரைஸ்ல 2,000 ரூபாய் தூக்கிடுவோம். தூக்கிட்டு 8,000 ரூபாய் உங்களோட பேட்ச் பிரைஸா மாறிடும். 8,000 ரூபாய் பேட்ச் பிரைஸா மாறிச்சுன்னா 9,440 தான் பேட்ச் பிரைஸ். ஆக்சுவல் எம்ஆர்பி பேசிக் பிளானுக்கே 20,990 ருபீஸ் நீங்க நார்மலா வாங்குனீங்க ப்ரீ புக்கிங் பண்ணாம. அப்படின்னா ப்ரீ புக்கிங் சொல்றேன் அப்படின்னா என்ன ப்ரீ புக்கிங் அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ரீ புக்கிங்னு தனியாக ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ப்ரீ புக்கிங் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். இப்போ இந்த 20,990ல அரௌண்ட் 5,360 ரூபாய். அது இல்லாமல் புக்கோட எம்ஆர்பியில இருந்து அரௌண்ட் 800 ருபீஸ், அப்படியே 802 ருபீஸ் கிட்ட வந்து நாங்கள் அப்படியே மைனஸ் பண்ணிடுவோம் எம்ஆர்பியில இருந்து. ஸோ எம்ஆர்பி பிரைஸ் நீங்கள் அது பே பண்ண வேண்டாம், அதுலேயும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அது இல்லாமல் இங்கே ஒரு சார்ட்ஸ் இருக்கு, தெரியுதா? இது பெரிய பெரிய சார்ட். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய சார்ட்டு இது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வீட்டில் ஒட்டி வச்சு பூஜை போடலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதை வச்சு நீங்கள் படிக்கலாம். இது வந்து 1,500 ருபீஸ் இந்த சார்ட்ஸோட எம்ஆர்பி மட்டுமே. ஸோ இந்த சார்ட்ஸ் வந்து ப்ரீ புக்கிங் பண்ண எல்லாருக்குமே கொடுக்குறோம். 1,500 ருபீஸ் எம்ஆர்பி இருக்கிற இந்த சார்ட்ஸும் உங்களுக்கு இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபராக கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஸோ 5,360 ப்ளஸ் அது இல்லாமல் 1,500 இந்த சார்ட்ஸும். ஸோ மொத்தமாக இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ பேட்சோட ப்ரைஸ் நீங்கள் ஜஸ்ட் 15,630 ருபீஸ் கொடுத்தா போதும். ஆனால் பேசிக் பிளானுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே டெலிவரி சார்ஜஸ் தனியாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். பிகாஸ் டெலிவரி சார்ஜஸ் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. டெலிவரி உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் புக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டெலிவரி சார்ஜஸ் சார்ஜ் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு ஒரு 400 ருபீஸ் ஐ திங்க். ஸோ 400 ரூபாய். நீங்கள் மோஸ்ட்லி புக்ஸ் எல்லாமே இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும் தெரியல, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மினிமம் 10 to 14 டேஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ புக்ஸ் அதுக்கு முன்னாடியே மோஸ்ட்லி நாங்கள் அனுப்ப ட்ரை பண்ணுறோம். 10 to 14 டேஸ் இஸ் அ டென்டேட்டிவ் டேட். மோஸ்ட்லி டிலே ஆக சான்ஸ் கிடையாது. சரியா? சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப ரூரல் பகுதியில் எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிடிடிசி சென்டர்ஸ் எங்கே பக்கத்தில் இருக்கோ அந்த அட்ரஸை கொடுத்துருங்க. ஸோ ஏதாச்சும் சென்டர்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு டவுன் இருக்கு அந்த இடத்துல, இல்லை யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அந்த மாதிரி. ஸோ நீங்கள் புக் பை பண்ணும் போதே அந்த இடத்தை நீங்க கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க பேட்ச் பை பண்ண போறீங்க அப்படின்னா இனிஷியலா பேட்சோட பிரைஸ் 11,000 சம்திங் அப்படின்னு சொல்லி காட்டும். பட் அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஆட் ஆகி ஒரு அமௌண்ட் காட்டும். அதையும் கிளிக் பண்ணி பை நவ் கொடுத்தீங்கன்னா தான் புக்ஸோட ஆட் பண்ணி கடைசி அமௌண்ட் காட்டும். ஓகேவா? ஸோ இது மட்டும் நான் கிளியரா சொல்லிடுறேன். சரி, இது பேசிக் பிளான். இப்போ நெக்ஸ்ட் ப்ரோ பிளான்ல எக்ஸ்ட்ராவா என்னன்னா கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த இடத்துல தெரியுதா என்சிஆர்டி ஃபீல்னு சொல்லி. என்னது என்சிஆர்டி ஃபீல் அப்படின்னா, உன்னோட என்சிஆர்டியை நீ ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணணும். சும்மா படிச்சா மட்டும் பத்தாது. அதுக்காக இந்த புக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய என்சிஆர்டில இருக்கிற லைன்ஸை டேஷா விட்டுருப்பாங்க. நீ அதை டேஷை நீ எவ்வளோ நல்லா படிச்சிருக்குன்னு சொல்லி நீயே டெஸ்ட் பண்றதுக்காக இது வந்து பயாலஜி, இது வந்து பிசிக்ஸ் என்சிஆர்டி ஃபீல்ட். பிசிக்ஸ் என்சிஆர்டி ஃபீல்ட்ல ஃபார்முலா எழுதுறதுக்குலாம் கேப் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரி என்கிட்ட இப்போ இங்கே இல்லை, பட் கெமிஸ்ட்ரியும் கிடைக்கும். ஸோ ப்ரோ பிளான்ல என்சிஆர்டி ஃபீல்ட் புக் வந்து கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இது மூணுமே ஆட் ஆகும். ஸோ ஆட் ஆகி இது மொத்தமா அரௌண்ட் இந்த 8 புக்கு ஆல்ரெடி சொன்னல, இந்த 8, 9, 10, 11 புக்கு. ஸோ 11 புக்கு உங்களுக்கு சேர்த்து அரௌண்ட் எம்ஆர்பி மட்டும்
₹9,089 வருது. ஓகேவா? ஸோ 6,992ல ஸோ பிளஸ் இந்த 3 புக்கோட எம்ஆர்பி 9,089 வருது. ஸோ பேட்ச் பிரைஸ் 23,087 வருது. பட் ப்ரீ புக்கிங் பண்ணீங்க அப்படின்னா ₹9,089 இருக்கிற அந்த அமௌண்ட்ல இருந்து அகைன் நான் பெரிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி உங்களுக்கு எம்ஆர்பி வேல்யூவை குறைச்சி ₹8,390 கொடுத்தா நீங்க போதும். இதுக்கு நீங்க ₹500 டெலிவரி சார்ஜ் தனியா தர மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணதுனால சார்ஜ் திருப்பி கிடைச்சிரும் உங்களுக்கு. அதே மாதிரி பேட்ச் பிரைஸ்ல அரௌண்ட் 4,000 சில்லறை கிட்ட உங்களுக்கு வந்து அதுலயும் மைனஸ் ஆயிடும். நீங்க ₹17,830 பே பண்ணா போதும். பட் இதுல டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகும். நான் திருப்பி சொல்லிடுறேன். ஸோ ₹17,830க்கு 11 புக்கு உங்களுக்கு மொத்தமா இதுல கிடைக்கும். மொத்தமா 11 புக்கு. இது ப்ரோ பிளான். நெக்ஸ்ட் ப்ரோ மேக்ஸ் பிளான் ஒன்று இருக்கு. அதுல என்ன ஸ்பெஷலா கிடைக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, பேசிக் பிளானுக்கும் ப்ரோ பிளானுக்கும் ப்ரோ மேக்ஸ் பிளானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு லிட்ரலி ₹5,000 தான் டிஃபரன்ஸ். சரியா? ₹5,000 மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ ₹5,000 கூட ₹4,000 தான் டிஃபரன்ஸ். லிட்ரல் ₹4,000. ஸோ நீங்க அந்த ₹4,000 டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க மோஸ்ட்லி ப்ரோ மேக்ஸ் வாங்குனீங்கனாலே மேக்ஸிமம் எல்லா புக்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதுல வந்து ப்ரோ மேக்ஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் இந்த இது இருக்குல்ல ஜீரோ எரர் PYQ, இந்த புக்கு வந்து எல்லா வருஷத்தோட PYQ இது மோஸ்ட்லி அப்டேட்டட் வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நடந்த எக்ஸாம்ஸோட அப்டேட்டட் வெர்ஷனும் ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரீநீட் ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் நீட் 2026 ஆட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இந்த புக்கும் கிடைக்கும். அது இல்லாம இங்க பாருங்க, இந்த தவார்னு ஒரு புக் இருக்கு, DWAR. இது டெய்லி வார் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆஸ்பிரன்ஸ்னு எழுதியிருக்கோம். இது என்ன புக் அப்படின்னா இது உள்ள நீங்க டெய்லி அப்டேட்ஸ் மென்டர்ஷிப்காகவே நாங்க ப்ரொவைட் பண்ற புக் இது. இது சம்வேர் அரௌண்ட் ₹200 சம்திங் தான் இந்த புக்கோட காஸ்ட். ஸோ இது பிளஸ் சார்ட்ஸ். சப்போஸ் இல்லை நான் ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேனே, அப்போ ப்ரீ புக்கிங் பண்ணிட்டேன்னா எனக்கு சார்ஜ் தான் நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவீங்களே, அப்போ நான் திருப்பி சார்ஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்காக தான் உங்களுக்கு நாங்கள் தனியாக இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ அரௌண்ட் ₹1,000 நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் தரேன். அந்த 1,000 இல்லை, ஆமாம் ₹700 ஒரு கூப்பன் ஒன்று தரேன். அந்த கூப்பன் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 700 மைனஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து சார்ஜுக்கு தனியாக பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஐ திங்க் அந்த கூப்பன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மோஸ்ட்லி சொல்கிறேன். இல்லை தனியாக வந்து டெலிகிராமில் அனௌன்ஸ் பண்ணுறேன். டெலிகிராமில் இல்லை அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரோ மேக்ஸோட எம்ஆர்பி காஸ்ட் எவ்வளோனா ₹11,738. ஓகேவா? ₹11,738 மோஸ்ட்லி எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யா, ஸோ 11,738ல உங்களுக்கு ₹738 நான் மைனஸ் பண்ணிடுவேன் ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு. ஸோ ₹738 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ₹11,000 வருதா? ஸோ ₹11,000 அதுலயும் நான் ஆல்ரெடி 738 மைனஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ₹300 மைனஸ் பண்ணி ₹1,000 மொத்தமா மைனஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்க சார்ஜுக்கு தனியா பே பண்ண வேண்டாம். அதுக்காக சொல்றேன். ஸோ ₹1,000 வந்து நீங்க மைனஸ் பண்ணி 11,000 சம்திங் இருக்கு. நான் இன்னும் மைனஸ் பண்றேன் அதுல. ஸோ மொத்தமா உங்களுக்கு ₹20,440 பே பண்ணா ஒரு ஆக்சுவலா பேசிக் பிளானுக்கு நான் என்ன பிரைஸ் சொன்னனோ அதை விட கம்மியான பிரைஸ் ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு ப்ரோ மேக்ஸ் பிளானே கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ புக்ஸ் மொத்தமா இது ஒரு 11, அப்புறமா இது ஒரு 12, இது ஒரு 13, அப்புறம் சார்ட்ஸ் 5 சார்ட்ஸ் 14, 15, 16, 17, 18 ஐட்டம் மொத்தமா உங்களுக்கு வந்து வீடு வந்து சேர்ந்துடும். ஸோ இதுல வந்து டெலிவரி சார்ஜஸ் இதுக்கு ₹600. நீங்க வந்து மோஸ்ட்லி ஹைதராபாத்ல இல்லாத வரைக்கும் டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹைதராபாத்ல இருந்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் போயிடும். நான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா மேபி நான் ப்ரோ மேக்ஸுக்காக மட்டும் டெலிவரி சார்ஜஸை எங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ப்ரோ மேக்ஸில் இருக்கிறவங்க பிகாஸ் உங்களுக்கு சார்ஜ் பேக்கேஜ் எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் நாங்களே ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொன்னதுனால நீங்கள் தனியாக சார்ஜ் பேக்கேஜ் வாங்குறது வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த புக்கோட இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். I'll explain you இந்த புக்கை வந்து கிளியராக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. NCERT வேர்ட் டு வேர்ட் இது வந்து பயாலஜி புக்கு. இங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் உள்ளே போயிட்டே இருக்கா. இது வந்து அப்படியே செக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தனியாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு இது அசஷன் ரீசனுக்கே தனியாக ஒரு காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க. லைக் எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ டு சூப்பர் ஹீரோ கொஷின்ஸ், இன்னும் ஹை லெவல்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், நிறைய ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி கொஷின்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஷின்ஸ். லைக் நீட்டில் என்ன மாதிரி கொஷின்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எந்த புக்லையும் பார்க்க முடியாது. இத்தனை ஸ்டேட்மெண்ட் வச்ச மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து யூ கான் see anywhere. ஸோ அந்த மாதிரி வந்து பயாலஜி புக்கில் இது வந்து கொடுத்துருக்காங்களா. இது உங்களோட பயாலஜி வேர்ட் டு வேர்ட். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் சேம் அதே மாதிரி என்னென்ன லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கோ அதோட ஆன்சர் கீயும் ப்ராப்பராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து இந்த வீடியோ வந்து ஹிந்தியில் இருக்கும். நீங்கள் வேணும்னா
ஸ்கேன் பண்ணி கூட ஒரு வாட்டி பார்க்கலாம். அதோட நோட்ஸ் கூட டெலிகிராமில் இருக்கும். சரிங்களா? நீட் ககஜியோடது. பட் ஸ்டில் நம்ம தமிழில் தானே படிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லாத்துலேயும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்பெஷலே வந்து நம்ம ஃபிசிக்ஸ் புக்கு தான் இருக்கிறதுலே பெத்தையான புக்கு அது. ஸோ ஃபிசிக்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குப்பா. சரியா? இங்கே பாருங்கள் எத்தனை அசர்ஷன் ரீசன் கொஷின் பாருங்கள். சரியா? அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின். லிட்டரலி ஒரு லெசனுக்கே அரௌண்ட் உங்களுக்கு 150லேருந்து 200 கொஷின் கிட்ட வந்து நிறைய சாப்டர்ஸ்க்கு இருக்கும். இது ஜஸ்ட்டு லைக் ஒரு சாப்டருக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். கிராஃப் பேஸ்டு கொஷினாக இருக்கட்டும், என்னென்ன லைக் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து மோஸ்ட்லி உங்களோட புக்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் வேர்ட் டு வேர்டில் இருக்கும். இது தவிர நாங்கள் டிபிபிஸும் கொடுக்க போகிறோம் பேட்சில். ஸோ அதுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சரியா? நெக்ஸ்ட் நிச்சோடு பார்த்தீங்கன்னா, நிச்சோடு தான் இங்கே மெயினே. நிறைய பேர் வந்து நிச்சோடு, இப்போ ஃபிசிக்ஸ் நிச்சோடு பாருங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் நிச்சோடில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன கண்டென்ட்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த கண்டென்ட் எல்லாமே, டைமென்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். சரிங்களா? கொஷின்ஸ் இருக்கும், எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இருக்கும், எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே லிட்டரலி அப்படியே இருக்குது. எக்ஸாம்பிள் கொஷின், அதே மாதிரி என்ன பண்ணணும், பிச்சுனா என்ன, லீஸ்ட்டுக்கு ஒன்றா என்ன, எப்படி ஃபார்முலா எல்லாமே இதில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக ஒரு சாப்டர் எடுக்கிறேன், அதோட ஃபார்முலா எல்லா ஃபார்முலா அப்படியே கொடுத்துருப்பாங்க, அப்படியே டப்பாவை போட்டு. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸில் நிச்சோடு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பயாலஜி பாருங்கள். பயாலஜி நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பயாலஜி புக்கு. இது பாருங்க, ஃபுல்லாக இருக்கிற டயக்ராம் கூட போட்டிருப்பாங்க. என்னென்ன சம்மரி பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லா பாயிண்ட்ஸுமே போட்டிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் விடாமல் நீங்கள் மோஸ்ட்லி இதில் படித்தாலே மேக்ஸிமம் படிச்சிடலாம். பட் என்சிஆர்டி படிச்சுட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இல்லை இதை படிச்சுட்டு என்சிஆர்டி படிச்சிங்கனாலும் நல்லா புரியும். பிகாஸ் இதில் வந்து ரொம்ப பாயிண்டாக எல்லாமே கிறிஸ்பாக இருக்கிறதுனால. ஸோ இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருப்பாங்க. கெமிஸ்ட்ரி வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கெமிஸ்ட்ரியில் நிறைய வந்து உங்களுக்கு நிமோனிக்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் இன்க்ளூட் ஆகியிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாண்ட் ஆங்கிளுக்கு தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிச்சோடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா நம்மளோட என்சிஆர்டி ஃபீல் காட்டிடுறேன். ஸோ என்சிஆர்டி ஃபீல் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினான புக்கே இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பயாலஜி என்சிஆர்டி ஃபீல். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், என்சிஆர்டி லைனில் இருக்கிற லைன் இருக்குது, டேஷாக போட்டிருக்கு. தெரியுதா? ஸோ தட் நீங்கள் மெமரி பண்ணது கரெக்டாக, ஏன்னா மோஸ்ட்லி என்சிஆர்டியில் இருக்கிற லைன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த லைன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கனால அதுக்காக ஃபுல்லாக அப்படியே டேஷாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை உட்காந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மெமரியில் நிற்கிதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸோட என்சிஆர்டி ஃபீல் நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபிசிக்ஸில் இங்கே பாருங்கள், ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து இங்கே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் நீங்கள் வந்து ஆப்ஷன் இல்லாமல் பண்ணுறதுனால. சரிங்களா? ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிசிக்ஸ் ஃபீலும் வந்து சூப்பராக, லிட்ரலி சூப்பராக இருக்கும். நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ இதுவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக உங்களோட பிஒய்க்கு 0 எரர் புக்கு. ஸோ பிஒய்க்கு 0 எரர்னா லைக் நிறைய பிஒய்க்கு புக்ஸில் எரர் இருக்கும். அந்த மாதிரி எரர் எதுவுமே இருக்காது இந்த புக்ஸில். ஸோ மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்க. எல்லா லெசன் இங்கே பாருங்கள் எந்தெந்த இயரோட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஸோ எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணி எந்த இயர் வரையும் இருக்குதுன்னு சொல்லி 2024 நீட் ரீநீட் வரையும் இருக்குது. இது ஆக்சுவலி அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. பட் அப்டேட்டட் வெர்ஷன் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடச்சிரும், கவலைப்படாதீங்க. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எல்லாம் பிஒய்க்யூ ப்ளஸ் அதோட சொல்யூஷன் இது ஃபுல்லாக வந்து பிஒய்க்யூ புக்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து சார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டணும். ஸோ சார்ட்ஸ் வந்து நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் சார்ட். ஸோ இது ரொம்ப பெரிய சார்ட் இது. ஸோ லைக் லிட்ரலி ஒரு ரூம் சைஸ் வந்துடும் இது. ஸோ இந்த சார்ட் நீங்கள் வந்து எடுத்து ஒட்டி இதில் இருக்கிறத வந்து பார்த்து குட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து நீங்கள் டெய்லி காலைல ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து ரேண்டமாக படிச்சுட்டே வந்தீங்கனாலே திருப்பி ரிவிஷன் பண்ணாலே. இது பயாலஜிக்கு பாருங்கள், பயாலஜி. இது வந்து ஃபிசிக்ஸுக்கு, இன்ஆர்கானிக்கு தனியாக இருக்குது, ஆர்கானிக்கு தனியாக இருக்குது, ஃபிசிக்கலுக்கு தனியாக இருக்குது. ஸோ சார்ட்ஸுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம். ஆக்சுவலி இதில் ஃபைனலாக நான் சொல்லணும்னு விரும்புகிற ஒரு விஷயம்னா இந்த சார்ட்ஸ் தான். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய சார்ட் இது லிட்ரலி. ஸோ இது ப்ரீ புக்கிங் பண்ண எல்லாருக்குமே இந்த சார்ட்ஸ் வந்து 5 சார்ட் இந்த மாதிரி வந்து 5 சார்ட் இருக்குது மொத்தமாக. இதில் பின்னாடி ஸ்டிக்கரும் கொடுத்துருப்பாங்க, இதை நீங்கள் வந்து வாலில் ஒட்டுறதுக்காக. ஸோ டெய்லி நீங்கள் வந்து பார்த்து படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ வாலில் ஒட்டி நீங்கள் படிக்கணுன்றதுக்காக இந்த சார்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இதோட ஒர்த் வந்து ஒரு சார்ட்
300 rupees. ஸோ மொத்தமாக 5 சார்ட் இருக்குது, 1500 rupees. ஸோ ப்ரீ புக்கிங் கைஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள், காம்ப்ளிமெண்ட்ரியா. ஓகேவா? ஸோ மறக்காமல் யாராச்சும் இன்னும் ப்ரீ புக்கிங் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிடுங்க. ஐ டோன்ட் நோ இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி. ஸோ ரிலீஸ் ஆகும்போது சப்போஸ் ப்ரீ புக்கிங் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேட்ச் பை பண்ண பாரு, நான் கேட்டு கொள்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு தான் காசு மிச்சமாகும். இல்லைனா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு ப்ரீவியஸாக ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த புக்கு யூஸ் பண்ண யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ சொல்லிட்டு போங்க கீழே கமெண்ட் செக்ஷனில், எப்படி இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.